சம்பாதிக்கிறவனு தானே ஆம்பளைன்னு சொல்கிறீங்க, சாதிக்கிறவனே ஆம்பளைன்னு சொல்லலை சார். 100ல் ஒருத்தன், 1000ல் ஒருத்தன், லட்சத்தில் ஒருத்தன் தான் ஜெயிப்பான்னு சொல்லுவீங்க. அந்த 100ல் ஒருத்தனா, 1000ல் ஒருத்தனா, ஏன் லட்சத்தில் ஒருத்தனா நான் இருப்பேன் சார். கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். இந்த நிலைமையில கூட நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்களே ஒழிய, நீ வேலைக்கு போன யாருமே சொன்னதில்லைண்ணா. எத்தனை அரை நாள், எத்தனை ஒரு நாள், எத்தனை 3 நாள், எத்தனை ஆடிஷன், எத்தனை ரிஜெக்ஷன். இப்போவும் நான் இந்த நிலைமையில் மிமிக்ரி தான் முக்கியம், என் பேஷன் தான் முக்கியம்னு நான் அதை நோக்கி போயிட்டேன்னா என் குடும்பம் பின்னாடி இருக்காது. இந்த மாதிரி பேஷனுக்காக ட்ரை பண்ணுற நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. மிமிக்ரி ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. பல திறமைகளை வச்சுக்கிட்டு அதை வெளியே காட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். தட்டி கொடுத்து அவங்கள நான் இருக்க, உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் சாதித்து காட்டுன்னு நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கனாலே போதும். அதை விட்டுட்டு உன்னால் ஜெயிக்க முடியாது, இதை வச்சுட்டு நீ சம்பாதிக்க முடியாது, குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களால அதை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியும். அவங்களுடைய பேஷனை பற்றி அவங்களால நினைக்கவே முடியாது.